வெல்கம் டு ஃபியூச்சர் எஜுகேட்டர்ஸ் ஹப் சேனல். நம்ம யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் ப்ரிப்ரேஷன் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் யூனிட் 3 வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 ப்ரீவியஸ் வீடியோஸில் போட்டிருக்கோம். ஸோ அதில் பார்க்காதவங்க அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி வரும். இந்த வீடியோவில் நம்ம யூனிட் 3 கலெக்டிங், அனலைசிங் அண்டு இன்டர்பிரட்டிங் த டேட்டா, இதுதான் நம்ம இந்த யூனிட் 3ல பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம டேட்டா அனலைசிஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ டேட்டா அனலைசிஸ் அப்படிங்கிறது நம்ம கலெக்ட் பண்ண டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணி, அதை அனலைஸ் பண்ணி, அதை இன்டர்பிரட் பண்ணுற ஒரு சிஸ்டமேட்டிக்கான ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது குவான்டிடேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ். ஸோ ஒரு குவான்டிடேட்டிவ் டேட்டாவை எப்படி நம்ம அனலைசிஸ் பண்ணுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ அது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு அட்மினிஸ்டர் த டூல்ஸ், நம்ம ப்ரிப்பேர் பண்ண கொஸ்டினர்ஸ் அல்லது அந்த செக்லிஸ்ட். ஸோ என்ன நம்ம 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 அந்த வேரியபிளை அசஸ் பண்ணுறதுக்காக அல்லது குவான்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோமோ அந்த டூலை வந்து நம்ம கொடுத்து நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் டேட்டா கலெக்ட் பண்ண பிறகு ஸ்டூடெண்ட்ஸோடைய ரெஸ்பான்சஸ், அந்த யாரெல்லாம் பார்ட்டிசிபெண்ட்ஸ் அவங்களோட ஆன்சரை கொடுத்துருக்காங்களோ அந்த அவங்களோட ரெஸ்பான்சஸை நம்ம எடிட் பண்ணி அதை வந்து ஒரு கோடிங்காக மாற்றணும், டேட்டா கோடிங் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை வந்து அனலைசிஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடியது தான் ஒரு குவான்டிடேட்டிவ் டேட்டா, அதாவது நம்பர்ஸில் நமக்கு வரக்கூடிய டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போது சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாடல் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டீச்சிங் ப்ரொஃபிஷியன்சி, அதாவது அப்படிங்கிற ஒரு வேரியபிள், ஒரு டீச்சருடைய ப்ரொஃபிஷியன்சி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம அசஸ் பண்ணுறதுக்காக, மெஷர் பண்ணுறதுக்காக ஒரு கொஸ்டினர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குரிய ரெஸ்பான்சஸ் எஸ் ஆர் நோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்ட்டிசிபெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவங்க படிப்பாங்க, வாசித்து ரீட் பண்ணி அவங்களுடைய ரெஸ்பான்சஸ் என்ன, அவங்க இந்த ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க அதை வந்து அந்த பாக்ஸில் அவங்க டிக் பண்ணுவாங்க. எஸ்ன்னு இருந்தால் எஸ்ன்னு டிக் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு நோன்னு தோணுச்சுனாக்கா நோன்னு டிக் பண்ணுவாங்க. சரி, இந்த மாதிரி நம்ம கொடுத்து அவங்கள்ட்ட ஆன்சர்ஸ்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணுறது இந்த ப்ராசஸ் பேர் தான் அட்மினிஸ்டர் த டூல்ஸ். நம்ம டூல்ஸை கொடுத்து அவங்கள்ட்ட நம்ம ஆன்சர் வாங்குகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எடிட் ரெஸ்பான்சஸ். ஸோ அவங்க டிக் பண்ணிருக்கிற அந்த பாக்ஸஸ்க்கு நம்ம ஒரு வேல்யூ கொடுக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணோம் எல்லா பாக்ஸுமே அவங்க எல்லா ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம கோட் கொடுக்கணும், கோட் டேட்டா. இப்போ எஸ்ன்னு ஆன்சர் பண்ணியிருக்காங்க, ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா அதுக்கு நம்ம 1ன்னு கொடுத்துக்கலாம். அதுவே நோன் கொடுக்குற ஆன்சருக்கு 0 அப்படின்னு நம்மளே ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறது தான் கோட் டேட்டான்னு சொல்கிறது. ஸோ நம்ம அதுக்கு ஒரு வேல்யூ, இல்லை நான் 0 தரல நான் 1ன்னு கொடுக்குறதுனால ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ நோங்கிற ரெஸ்பான்ஸுக்கு 1 அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்ஸ் நீங்கள் அசைன் பண்ணுறீங்க. எஸ் அப்படிங்கிற ஆன்சருக்கு 2 அப்படிங்கிற ஒரு நம்பர் அசைன் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறது தான் கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த கோட் கொடுத்த பிறகு நீங்கள் அதுக்கடுத்து டோட்டல் போடணும். ஸோ ப்ரிப்பேரிங் ஃபார் அனாலிசிஸ். இப்போ இந்த வெறும் நம்பரிங் மட்டும் கொடுத்தீங்கன்னா அதுக்கு நோ யூஸ். அப்போ இது வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அப்போ எத்தனை கொஸ்டினுக்கு அவங்க எஸ் ஆன்சர் கொடுத்துருக்காங்க, எத்தனை ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவங்க நோ ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நீங்கள் டோட்டல் பண்ணணும். டோட்டல் பண்ணி அதுக்குரிய மார்க்ஸை நீங்கள் அசைன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்கோர் வச்சு நம்ம அடுத்து அனலைசிஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஹோல் ப்ராசஸ் இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டேஜ். அடுத்து ஸ்டெப்ஸ் இன் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். இந்த குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் த டேட்டா, ரெண்டாவது ப்ரிப்பேர் மாஸ்டர் சார்ட், மூணாவது டிஸ்கிரிப்டிவ் அனலைசிஸ், நாலாவது இன்ஃபரன்ஷியல் அனலைசிஸ் அண்ட் லாஸ்ட்டாக இன்டர்பிரட் ரிசல்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணும்போது தான் ஒரு குவான்டிடேட்டிவ் டேட்டாவை நம்ம அனலைசிஸ் பண்ணி முடிக்க முடியும். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் இது.
குவான்டிடேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு நம்ம டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணணும். ஸோ அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ ஆர்கனைஸ் பண்ணி நான் ஏற்கனவே சொன்ன மாரி அவங்களுடைய ரெஸ்பான்சஸ் ஒவ்வொரு ஆன்சருக்கும் என்ன மார்க்கு, என்ன நம்பர் வந்து நம்ம அசைன் பண்ணுறோம். ஸோ அந்த மாரி அசைன் பண்ணி அந்த டோட்டல் வந்து நம்ம பண்ணுறது தான் ஆர்கனைஸ் த டேட்டா. ஸோ ஆர்கனைஸ் பண்ண பிறகு ஒரு மாஸ்டர் சார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணணும். ஸோ இந்த மாஸ்டர் சார்ட் பார்த்தீங்கன்னாக்கா, எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு எக்ஸல் ஃபைலோடைய ஸ்க்ரீன்ஷாட் குடுத்துருக்கேன். ஸோ இதில பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு சீரியல் நம்பர்ங்கிறது ஒவ்வொரு ரெஸ்பாண்டன்ட் ஒரு ஒரு பார்ட்டிசிபென்ட்டோடைய நம்பர். ஸோ 1ங்கிறது ஒரு பார்ட்டிசிபென்ட், நம்பர் 2ங்கிறது ஒரு பார்ட்டிசிபென்ட், 3 அதே மாரி நம்மளுக்கு எத்தனை சாம்பிள் சரிங்களா? ஒரு 100 சாம்பிள் எடுத்துட்டீங்கன்னாக்கா, 100 பேருடைய நம்பர்ஸ நீங்க குடுக்கணும். இல்லாத நீங்க ஒரு அவங்களுக்கு நேம் இருந்தா நேமோட நீங்க மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா? அது உங்களுடைய விருப்பம். அது நம்முடைய இதுதான். ஸோ அதுக்கு ரெஸ்பாண்டோடைய டீட்டெயிலுக்காக நம்ம அந்த சீரியல் நம்பர் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம அவங்களுடைய டீட்டெயில்ஸ கலெக்ட் பண்ணியிருப்போம். நம்மோட கொஸ்டினர்லயே பார்த்தீங்கன்னாக்கா, ஃப்ரண்ட் பேஜ்ல டேட்டா ஷீட்ல பார்ட்டிசிபென்ட்டோடைய நேம், அவங்களுடைய ஏஜ், அவங்க எங்க படிக்கிறாங்க, இல்ல அவங்க என்ன பண்றாங்க. ஸோ நம்முடைய ரிசர்ச் ப்ராப்ளத்துக்கு ஏத்த மாரி நம்ம அந்த டீட்டெயில் கேட்டிருப்போம். ஸோ அவங்க குடுத்த குடுத்த டீட்டெயில் எல்லாமே நம்ம நம்பர்ஸா நம்ம கன்வெர்ட் பண்ணியிருப்போம். பார்த்தீங்கன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இதில பார்த்தீங்கன்னாக்கா ஜெண்டர் அப்படிங்கிறப்போ அவங்க மேல், ஃபீமேல் அப்படின்னு இருக்கும். ஸோ மேல் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு நம்பர் 1 குடுத்துருப்போம். ஃபீமேல் அப்படிங்கிறவங்களுக்கு நம்பர் 2 அப்படின்னு நம்மளே அ நம்பர்ஸ அசைன் பண்றோம். சரிங்களா? அப்ப அதுக்கு ஏத்த மாரி இப்ப ஃபர்ஸ்ட்டு ஸ்டூடண்ட் வந்து மேலா இருக்காங்க அப்படின்னாக்கா, அவங்க நம்பர் 1. அப்ப 2ங்கிறது ஃபீமேல். ஸோ இந்த மாரி அவங்களுடைய ரெசிடென்ஷியல் ஏரியா எங்க இருக்கு? அவங்க என்ன பண்றாங்க? ஸோ அவங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கேட்டகரிக்கல் வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட ஸ்டூடண்ட்ஸ் அதாவது பார்ட்டிசிபென்ட்டோடைய டீட்டெயில்ஸ். அது எல்லாமே நம்ம அந்த எக்ஸல் ஷீட்ல ஃபில் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் கடைசியா அவங்களுடைய அ டோட்டல் மார்க்ஸ். ஒரு கொஸ்டினர்ல அவங்க இப்ப ஒரு 25 ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா, ஒரு 25 ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அவங்களுடைய மார்க் என்ன? அப்படிங்கிறத டோட்டல் பண்ணி கடைசியா நம்ம குடுக்கணும். ஸோ என்ன வேரியபிளோ, அந்த வேரியபிளுக்கு ஏத்த மாரி நம்ம அந்த டோட்டல கால்குலேட் பண்ணி பண்ணணும். ஸோ இந்த மாரி பண்ணக்கூடியது தான் மாஸ்டர் டேபிள். அதாவது மாஸ்டர் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இத ரெடி பண்ணா தான், இத வச்சு நம்ம அடுத்து அனலைசிஸ் பண்ண முடியும். சரிங்களா? அப்ப இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ். இந்த மாஸ்டர் சார்ட் ப்ரிப்பேர் பண்றது. அடுத்து இந்த மாஸ்டர் சார்ட் ப்ரிப்பேர் பண்ண பிறகு, நாம அத அனாலிசிஸ் பண்றதுக்கு தேவையான ஒரு ஸ்டேஜ்ல இருக்கு. இப்ப ஈஸியா நம்ம அந்த டேட்டாவ வச்சு அனலைசிஸ் பண்ணலாம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு அ காமனா எல்லாருமே பண்ணக்கூடிய அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னாக்கா, டிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. ஸோ அதில வரக்கூடிய அ அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் பார்த்தீங்கன்னாக்கா, மீன், மீடியன், மோட், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அண்டு பெர்சன்டேஜ். இது எல்லாமே நம்ம நம்ம நெக்ஸ்ட் யூனிட்ல இது எல்லாமே டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். ஸோ அப்போ வந்து நீங்க அத பார்த்துக்கலாம். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, அதான் ஒரு டிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ் அப்படிங்கிறப்போ, இது எல்லாமே நம்ம பண்ணக்கூடியது. அந்த பார்ட்டிசிபென்ட்டோடைய டோட்டல் மார்க்ஸ பேஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடியது. இதுக்கு அனலைஸ் பண்றதுக்கு நம்ம இப்போ எக்ஸல் ஃபார்மேட்லயே நம்ம பண்றதுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அல்லது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேர் ஒரு SPSS மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இருந்தா கூட நம்ம அத வச்சு நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம். டிஸ்கிரிப்டிவ் அனலைசிஸ் முடிஞ்ச பிறகு, அடுத்து நம்ம பண்ணக்கூடியது இன்ஃபரன்ஷியல் அனாலிசிஸ். ஸோ இதில வரக்கூடிய அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டாட்டிஸ்டிக்கலா டெஸ்ட்டு பார்க்கலாம். அனோவா டெஸ்ட், கார்லேஷன், ரிக்ரஷன் அண்டு கடைசியா ஹைபாதீசிஸ் டெஸ்டிங். ஸோ இந்த மாரி அனாலிசிஸ் பண்ணக்கூடியதெல்லாம் இன்ஃபரன்ஷியல் அனாலிசிஸ்ங்கிறாங்க. இதுவுமே நம்ம டீட்டெயிலா நெக்ஸ்ட் யூனிட்ல பார்ப்போம். ஸோ இதில வந்து இதுக்குமே அ நம்ம அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம இந்த கால்குலேஷன்ஸ நம்ம ஈஸியா பண்ணலாம். அடுத்து இந்த அனாலிசிஸ் முடிஞ்ச பிறகு நமக்கு ரிசல்ட் வரும். எவ்வளோ அ ஸ்கோர் வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம ரிசல்ட்டுக்காக வரும். ஸோ இந்த ரிசல்ட் அதாவது ஃபைண்டிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபைண்டிங்ஸ வந்து எந்த அளவுக்கு நம்முடைய ரிசர்ச் அப்ஜெக்டிவ்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு ரிலேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணணும். ஸோ அத பேஸ் பண்ணி நம்முடைய ஹைபாதீசிஸ் வந்து அக்செப்ட் பண்றோமா, ரிஜெக்ட் பண்றோமா அப்படிங்கிறத நம்ம ஸ்டேட்மெண்ட் குடுப்போம். அதுக்கடுத்து இத பேஸ் பண்ணி கடைசியா நம்ம ஒரு கன்க்ளூஷன்ஸ குடுப்போம். நம்முடைய ரிசர்ச்ல
நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், என்ன ஃபைண்டிங்ஸ் குடுத்துருக்கோம், என்ன என்ன வந்திருக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்கலா அனலைசிஸ் பண்ணும்போது நமக்கு வந்த ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத ஒரு ஓவராலா ஒரு அ ஹைபோதீசிஸ்க்கும் நம்முடைய ரிசல்ட்டுக்கும் கனெக்ட் பண்ணி அ கடைசியா குடுக்கிறது தான் கன்க்ளூஷன்ஸ். நெக்ஸ்ட்டு குவாலிட்டேட்டிவ் டேட்டா. ஸோ இந்த குவாலிட்டேட்டிவ் டேட்டாவ நம்ம கலெக்ட் பண்றதுக்கு என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்சர்வேஷன், இன்டர்வியூ, டாக்குமெண்ட்ஸ் அண்டு ஆடியோ விஷுவல் மெட்டீரியல்ஸ். நம்ம குவான்டிடேட்டிவ் டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம அந்த கொஸ்டினர்ஸ் அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கிற அந்த கொஸ்டினர்ஸை யூஸ் பண்ணோமோ அதே சேம் ஃபார்மேட் வந்து இங்கே இருக்காது. ஏன்னா இது வந்து குவாலிட்டேட்டிவ். நம்ம வந்து நம்பர்ஸில் இல்லாமல் ஸ்டேட்மெண்ட்டாக அல்லது ஒரு வாய்ஸ்லேயோ அல்லது வெர்பல்லையோ நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணுறோம். அப்போ நம்ம த்ரூ அப்சர்வேஷன் நம்ம என்ன அப்சர்வ் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம எழுதி நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு நோட்லேயோ அல்லது ஒரு நம்ம சம்திங் நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம டிஜிட்டலாவோ அல்லது ஆஃப்லைன்லேயோ நம்ம டாக்குமெண்ட்டாக எழுதி வச்சுக்கலாம். அல்லது இன்டர்வியூ மூலமா அவங்க நம்ம கொஸ்டின் கேட்கும்போது பார்ட்டிசிபெண்ட்ஸ் என்ன ஆன்சர் பண்றாங்களோ, அந்த ஆன்சர வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ அதான் ஆடியோ விஷுவல் மெட்டீரியல்ங்கிறது. நம்ம ஆடியோவாவோ அல்லது வீடியோவாவோ நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணும்போது, அவங்க சொல்லக்கூடிய ஆன்சர்ஸ நம்ம ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது. இதுதான் நமக்கு குவாலிட்டேட்டிவ் டேட்டான்னு சொல்றாங்க. ஸோ இந்த விதங்கள நம்ம அந்த சோர்சஸ் மூலமா நம்ம அந்த குவாலிட்டேட்டிவ் டேட்டாவ கலெக்ட் பண்ண முடியும். ஸோ ப்ரீவியஸா சொன்ன மாரி இந்த குவாலிட்டேட்டிவ் டேட்டா சோர்சஸ்லேருந்து நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணும்போது எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது. ஸோ த்ரூ ஃபீல்டு நோட்ஸ் மூலமாகவோ அல்லது ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் மூலமாகவோ அல்லது வீடியோ ரெக்கார்டிங்ஸ் மூலமாகவோ அல்லது அப்சர்வேஷன் ஸ்கெடியூல். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் மூலமாக நம்ம டேட்டாவை ரெக்கார்ட் பண்ண முடியலாம். ஏன்னா இப்போ ஃபீல்ட் நோட்ஸுங்கிறப்போ நீங்கள் இப்போ அப்சர்வ் பண்ணுறீங்க ஒரு கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்ஸ் பிஹேவியர் எப்படி இருக்குது அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி அவங்க லேர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அப்போ நீங்கள் உங்கள் ஒரு பேப்பர்லேயோ அல்லது ஒரு ஷீட்லேயோ நீங்கள் நீங்கள் நோட் பண்ணக்கூடிய விஷயங்கள நோட்ஸாக நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த டீச்சர் வந்து இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி டீச் பண்ணாங்க. அதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது அப்படின்னு நீங்களே நோட்ஸ் மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கிறது தான் ஃபீல்ட் நோட்ஸ் அப்படிங்கிறது. சப்போஸ் உங்களுக்கு அது டைம் கன்சூமிங்காக இருக்குது. ஸோ ஈஸியாக முடிக்கணும் அப்படின்னாக்கா ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பேசிக்கிறாங்க, டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஆடியோவாவோ அல்லது வீடியோவாகவோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணக்கூடியது தான் குவாலிட்டேட்டிவ் டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணுற விதம். இது குவான்டிடேட்டிவ் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு நம்ம ஜஸ்ட்டு கொஸ்டின்ஸ் குடுத்து கலெக்ட் பண்ணாலே போதும். அதான் அந்த குவான்டிடேட்டிவ் டேட்டாங்க. ஏன்னா நம்பர்ஸ்ல நமக்கு அது கிடைக்கும். ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஸோ இதுதான் மெயின் டிஃபரன்ஸ் 2 டேட்டாவுக்கும். அடுத்து ஸ்டெப்ஸ் இன் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ். ஸோ எப்படி நம்ம குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி அத செய்றோமோ, அதே போல குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்க்கும் அதுக்குரிய ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு. பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கனைஸ், டிரான்ஸ்கிரிப்ட், கோட், டெவலப் தீம்ஸ், இன்டர்பிரட் அண்டு ரிப்போர்ட். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி செய்யும்போது நம்ம அந்த குவாலிட்டேட்டிவ் டேட்டாவை ஈஸியாக நம்ம அனலைசிஸ் பண்ணலாம். உதாரணமாக இப்போ ஒரு டாபிக் எடுத்துக்கலாம். இப்போ 4 இயர் இன்டகிரேட் கோர்சஸ் வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஐடிஇபி கோர்சஸ் நம்மளுடைய என்சிடியோடைய நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது 4 இயர் இன்டகிரேட் கோர்சஸை கொண்டு வராங்க. ஸோ பேஸ்ட் ஆன் நியூ எஜுகேஷன் பாலிசி. ஸோ இந்த ஐடிஇபி ப்ரோக்ராம் கொண்டு வரதுனால அதில் இப்போ லேர்ன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு அவங்க பெனிஃபிட்டாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க அல்லது இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்னென்ன சேலஞ்சஸ் ஏற்படுது அப்படின்னு ஒரு ரிசர்ச் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இதுக்கு சம்மந்தமாக நீங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணணும். நம்ம ஐடிஐபி ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் அவங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டு டேட்டா கலெக்ட் பண்ணலாம். அதே போல் அந்த இன்ஸ்டியூஷனுடைய டீச்சர் எஜுகேட்டர்ஸ் அவங்களுக்கு டீச் பண்ணுற டீச்சர்ஸ் கிட்ட இன்டர்வியூ பண்ணலாம். அதே போல் அங்கே அந்த இன்ஸ்டியூஷனுடைய பிரின்சிபல்ஸ் அவங்கள்ட்ட நீங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணலாம். அவங்களோட இன்டர்வியூ மூலமாக அவங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், ஆர்கனைஸ் பண்ணணும்.
ஸோ ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னாக்கா ஒரு சிஸ்டமேட்டிக் மேனராக நம்ம அதை அரேஞ்ச் பண்ணுறது. இப்போ நம்ம இப்போ நம்ம டேட்டா கலெக்ஷன் பண்ணும்போது நம்ம ஃபீல்டு நோட்ஸ் எடுத்துக்கலாம், அல்லது இன்டர்வியூ பண்ணும்போது அந்த ரெக்கார்டிங்ஸ் நம்ம ஆடியோவோ இல்லை வீடியோவோ நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாமே நம்ம என்னென்ன டேட்டாலாம் நம்ம கலெக்ட் பண்ணோமோ எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக்காக நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்காக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த அரேஞ்ச் பண்ணுறது தான் ஆர்கனைஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ட். ஸோ டிரான்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது நம்ம ரெக்கார்ட் பண்ண அந்த ரெக்கார்டிங்ஸ். ஸோ அதை வந்து நம்ம அப்படியே அனலைசிஸ் பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப நேரம் எடுக்கும். அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம ஆடியோ கேட்டு கேட்டு நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறதுன்னா அதை வந்து நம்ம டெக்ஸ்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் அவங்க ரெக்கார்டிங்ஸில் என்ன சொல்ல வராங்க, என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது தான் டிரான்ஸ்கிரிப்டுங்கிறாங்க. ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ அதுக்கடுத்து ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னாக்கா கோடு. ஸோ கோட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேர்டாவோ அல்லது ஒரு ஃப்ரேஸாவோ நம்ம அந்த அவங்க சொல்லக்கூடிய ஐடியாவை ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம நோட் பண்ணுறது. ஸோ அதான் கோடிங் அப்படிங்கிறது. இப்போ உதாரணமாக இப்போ நம்ம இந்த ஐடிபி ப்ரோக்ராமில் அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா நல்லா இந்த அவங்க 12th முடிச்சுட்டு வரும்போது அவங்களுக்கு இந்த டீச்சிங் சம்மந்தப்பட்ட நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கற்றுக்குறாங்க, நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. அல்லது அவங்க ஸ்கூல்லேயே போயிட்டு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அந்த ரியல் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு ஒருத்தவங்க அவங்களோட டேட்டாவில் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு வச்சிங்கனாக்கா, ஸோ அவங்க மெயின் தீம் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்ன சின்ன கீவேர்டு மாதிரி நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் கோடிங் அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்து டெவலப் தீம்ஸ். ஸோ டெவலப் தீம்ஸ் அப்படிங்கிறது சிமிலர் கோட்ஸ். சில பேர் ஒரே மாதிரி ஆன்சர் சொல்லியிருப்பாங்க. சில ஒரு 2, 3 பேர் சிமிலர் வேர்ட்ஸோ யூஸ் பண்ணியோ இல்லை சிமிலரான ஆன்சருக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு ப்ராடர் கேட்டகரியாக பிரிக்கணும். ஸோ அதுக்கு ப்ராடர் கேட்டகரியை பிரித்த பிறகு அதை வந்து ஒரு ரிலேட்டட் கேட்டகரிஸாக மெர்ஜ் பண்ணி பண்ணக்கூடியது தான் தீம்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த தீம்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம ரிலேட்டட் டு நம்முடைய ரிசர்ச் கொஸ்டின், ரிசர்ச் அப்ஜெக்டிவ்ஸை நம்ம என்ன ஃப்ரேம் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ரிலேட்டடாக தான் இந்த மேஜரான இந்த தீம்ஸை நம்ம கொடுக்கும். அதுக்கு தீம் தான் கொடுத்தா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் டெவலப் தீம்ஸ். அதுக்கடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது அந்த ஐடிஐபி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தீம் 1 அப்படிங்கிறப்போ ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஐடிஐபி அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இந்த ஐடிபி ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால அதனால என்னென்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் இந்த தீமுக்குள்ளே அவங்க கொடுத்த ஆன்சரை கொண்டு வரலாம். அது தீம் 2 பார்த்தீங்கன்னாக்கா சேலஞ்சஸ் ஆஃப் ஐடிஇபி. இந்த ஐடிஇபி ப்ரோக்ராம் மூலமாக என்னென்ன என்னென்ன சேலஞ்சஸ் ஏற்படுது அப்படிங்கிறத சில பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, ஸோ அவங்களோட ஆன்சர்லாம் கொண்டு வந்து இந்த தீமுக்குள்ளே நம்ம பிரித்து வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி தீம்ஸ் குட்டி குட்டி தீம்ஸாக நம்ம பிரித்து வைக்கிறது தான் இந்த ஸ்டேஜ். அதுக்கடுத்து இன்டர்பிரட். ஸோ இன்டர்பிரட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ இந்த தீம்ஸ்லாம் நம்ம எதை மீன் பண்ணுது, இந்த தீம்ஸ் மூலமாக நம்ம ரிசர்ச் அப்ஜெக்டிவ்ஸ்க்கும் இந்த தீமுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம எழுதக்கூடியது தான் மீனிங் எழுதக்கூடியது தான் இன்டர்பிரட் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து ரிப்போர்ட். ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இன்டர்பிரட் பண்ண பிறகு இதை ஒரு ஆர்கனைஸ்டு மேனரில் ரிசல்ட்டை நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறது தான் ரிப்போர்ட். ஸோ இதாக தான் இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்க்கான ஸ்டெப்ஸ். அடுத்து நம்ம ஃபைண்டிங்ஸ் கிடச்சிருச்சு. அதை நம்ம ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, அந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது? ஸோ ஒன்று வந்து நரேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அதை ப்ரெசென்ட் பண்ணலாம். அது அவங்க ஒவ்வொரு தீம் வைஸாக நம்முடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி மீனிங்ஃபுல்லாக நம்ம நரேட் பண்ணலாம். அல்லது தீம்ஸ் வைஸாக நம்ம ஒவ்வொரு தீம் வைஸாக அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம். அதே போல் டைரக்ட் கொட்டேஷன்ஸ். நம்ம அந்த தீம்ஸ் வைஸ் அல்லது நரேட்டிவ் வைஸ் நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது அங்கங்கே நம்ம கொடுக்கக்கூடிய ஃபைண்டிங்ஸ் நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யாரெல்லாம் அந்த என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க அது டைரெக்டாகவே அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டே நம்ம என்ன பண்ணலாம் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்து இந்த பார்ட்டிசிபெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இவங்க வந்து இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம கோட் பண்ணலாம். அல்லது டேபிளாகவும் நம்ம அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை சென்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடியது தான் ரிப்போர்ட்டிங் த ஃபைண்டிங்ஸ்.
அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, மிக்ஸ்டு மெத்தட் அனலைசிஸ். இப்போ இதுவரைக்கும் நம்ம குவான்டிடேட்டிவ் டேட்டாவ தனியா அனலைசிஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து குவாலிட்டேட்டிவ் டேட்டாவ தனியா அனலைசிஸ் பண்றது எப்படின்னு பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 மெத்தடும் நம்ம போத் குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் வந்து ஒரே ஸ்டடியில பண்றது தான் மிக்ஸ்டு மெத்தட். இப்போ இந்த மிக்ஸ்டு மெத்தட் பண்ணும்போது, இத வந்து நம்ம எப்படி அனலைசிஸ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட்டு இந்த மெத்தட்ல நம்ம கலெக்ட் பண்ண குவாலிட்டேட்டிவ் டேட்டா. ஸோ அத ஃபர்ஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணோம். ஸோ அதுக்கான மெத்தட்ஸ் தான் இந்த மெத்தட்ஸ் இண்டக்டிவ் மெத்தட், டிடக்டிவ் மெத்தட், தியரிட்டிக்கல் ஐடி நோட்ஸ், குவான்டிஃபிகேஷன், மெட்டாஃபோர்ஸ் அண்டு கிரிட்டிக்கல் மெத்தட்ஸ். ஸோ இதெல்லாமே நம்முடைய குவாலிட்டேட்டிவ் டேட்டாவ அனலைசிஸ் பண்றதுக்கான மெத்தட்ஸ். ஸோ இத பண்ணி முடிச்ச பிறகு நமக்கு ஒரு ரிசல்ட் வரும். ஸோ இந்த ஃபைண்டிங்ஸ வந்து அதுக்கப்புறமா குவான்டிடேட்டிவ் டேட்டாவோட ரிசல்ட்டோட நம்ம கம்பைன் பண்ணி, இன்டர்னெட் பண்ணி, அதுக்கப்புறமா ஃபைனல் ரிசல்ட்ட நம்ம குடுப்போம். அப்பதான் நமக்கு ஒரு காம்ப்ரஹென்சிவான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டேட்டிவ் டேட்டாவ அனலைசிஸ் பண்றோம். அதிலேருந்து வரக்கூடிய ரிசல்ட்ட குவான்டிடேட்டிவ் டேட்டா கூட அல் அல் அ கம்பைன் பண்ணி, கடைசியா நம்ம ஃபைனலா நம்ம கன்க்ளூஷன் குடுக்குறது தான் இந்த மிக்ஸ்டு மெத்தட் அனலைசிஸ்ங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த குவாலிட்டேட்டிவ் டேட்டாவ எப்படி நம்ம அனலைசிஸ் பண்றது? ஸோ ஃபர்ஸ்ட்டு இண்டக்டிவ் மெத்தட். ஸோ இண்டக்டிவ்னு பார்த்தீங்கன்னாக்கா, டைரக்ட்டா டேட்டாவிலேருந்து தீம்ஸ் அண்டு கேட்டகரிஸ ஃபார்ம் பண்றது. ஸோ வித்தவுட் எனி ப்ரீ டிட்டர்மைன்ட் ஐடியாஸ். ஸோ ப்ரீ டிட்டர்மைன்ட் ஐடியாஸ் எதுவும் இல்லாம, நம்மளே அஸ்யூம் எதுவும் பண்ணாம, ஆக்சுவலா நமக்கு என்ன டேட்டா கிடைச்சிருக்கோ, அதிலேருந்து நம்ம தீம்ஸ ஃபார்ம் பண்றது தான் இண்டக்டிவ். டிடக்டிவ்னு பார்த்தீங்கன்னாக்கா, எக்ஸிஸ்டிங் தியரீஸ் ஆர் கான்செப்ட்ஸ். நமக்கு ஏற்கனவே இப்போ தியரீஸ் என்னென்ன எக்ஸிஸ்டிங்கா இருக்கோ, ஸோ அத பேஸ் பண்ணி நம்முடைய டேட்டாவ அ அனலைசிஸ் பண்றது தான் டிடக்டிவ்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து தியரிட்டிக்கல் நோட்ஸ். ஸோ தியரிட்டிக்கல் நோட்ஸ் அப்படிங்கிறப்போ, ஸோ தியரிட்டிக்கலா ஒரு ரிசர்ச்சரா நமக்கு என்ன தோணுது? நமக்கு நம்முடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ், நம்முடைய ஐடியாஸ் அத கம்பைன் பண்ணி அனலைசிஸ் பண்றது தான் தியரிட்டிக்கல் நோட்ஸ்ன்னு சொல்றாங்க. அடுத்து குவான்டிஃபிகேஷன். ஸோ குவான்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா, நம்முடைய குவாலிட்டேட்டிவ் இன்ஃபர்மேஷன வந்து நியூமெரிக்கல் சம்மரியா அ கன்வெர்ட் பண்ணி குடுக்குறது தான் இந்த குவான்டிஃபிகேஷன் சொல்றாங்க. உதாரணமா, இப்போ ஒரே மாரி ஆன்ஸரு அல்ல ஒரு டைப் ஆஃப் ஆன்ஸர வந்து ஒரு 5 பேர், ஒரு 6 பேரு சொல்லியிருக்கலாம். அப்ப நம்ம ரிசல்ட்டு அந்த ஃபைனல் குடுக்கும்போது, ஒரு 6 பேர் இந்த மாரி சொல்றாங்க. இல்ல ஒரு 8 பேரு இந்த மாரி ஆன்சர் சொல்லியிருக்காங்க. அப்படின்னு நம்ம ஒரு நம்பர்ஸ்ல அது குவாலிட்டேட்டிவ் டேட்டாவ வந்து நம்ம நம்பர்ஸ்ல சொல்லக்கூடியது தான், சம்மரி பண்ணி சொல்லக்கூடியது தான் இந்த குவான்டிஃபிகேஷன் சொல்றாங்க. அடுத்து மெட்டாஃபோர்ஸ். ஸோ மெட்டாஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் சொல்லும்போது அவங்க யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ். அது ஒரு சில சிம்பாலிக்கா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம அந்த வேர்ட்ஸ் மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த வேர்ட்ஸ எக்ஸாமைன் பண்ணி நம்ம அனலைசிஸ் பண்ணக்கூடியது தான் மெட்டாஃபோர்ஸ்ங்கிறாங்க. அதுக்கடுத்து கிரிட்டிக்கல் மெத்தட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இட் ஃபோக்கஸ் ஆன் அ அ சோஷியல் இஷ்யூஸ். அது இன்இக்வாலிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ், பாலிசி அ இந்த மாதிரியான இஷ்யூஸ ஃபோக்கஸ் பண்ணி, அது மூலமா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் என்ன இம்ப்ரூவ்மென்ட் பண்ணலாம்? அப்படின்னு சஜெஸ்ட் பண்றது தான் இந்த கிரிட்டிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணமா, இப்போ அதே சேம் எக்ஸாம்பிள் இப்போ ஐடிஐபி ப்ரோக்ராம் வச்சுக்கலாம். இப்போ ரூரல் ஸ்டூடண்ட்ஸ விட அர்பன் ஸ்டூடண்ட்ஸ் வந்து அர்பன் ஸ்டூடண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அல்லது மேல் ஸ்டூடண்ட்ஸ விட ஃபீமேல் ஸ்டூடண்ட்ஸ் வந்து அதிகமா இந்த கோர்ஸ்ல என்ரோல் பண்றாங்க. அப்ப இங்க வந்து ஒரு ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது இப்போ இந்த ஐடிஐபி ப்ரோக்ராம் ஜாயின் பண்றதுக்கு இப்போ ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறோம். இப்போ காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதும்போது எல்லாருக்கும் சம வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. மேபி அங்க ஒரு இன்இக்வாலிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இத வந்து தடுப்பதற்கு என்ன பண்ணலாம்? ஸோ இம்ப்ரூவ்மென்ட்டுக்காக சஜஷன் குடுக்கலாம். ஸோ இந்த மாரி நம்ம கொண்டு போறது தான் கிரிட்டிக்கல் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ குவான்டிடேட்டிவ் டேட்டா அப்படிங்கிறது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலா அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா. குவாலிட்டேட்டிவ் டேட்டா அப்படிங்கிறது தீம்ஸ யூஸ் பண்ணி தீம்ஸ் வைஸ் நம்ம அனலைசிஸ் பண்ணி அது சொல்லக்கூடியது. மிக்ஸ்டு மெத்தட் அப்படிங்கிறப்போ 2மே இன்டகிரேட் பண்ணி
நம்ம ரிசல்ட் சொல்லக்கூடியது தான் இந்த மிக்சர் மெத்தட். ஸோ எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனுக்காக பார்த்தீங்கன்னாக்கா, இந்த யூனிட்லேருந்து நமக்கு ரிப்பீட்டடா யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா, குவான்டிடேட்டிவ் டேட்டா அதை பற்றியும், மிக்சர் மெத்தட் டேட்டா அனாலிசிஸ் பற்றி தான் அதிகமாக கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த 2 ஏரியாவையும் கொஞ்சம் நல்லா தரவா பார்த்து வச்சுக்கிங்க. ஸோ இந்த வாட்டியும் கண்டிப்பாக மிக்ஸ்டு மெத்தட் ரிசர்ச் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ வியூவர்ஸ், இந்த யூனிட் உங்களுக்கு நல்லா தரவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது நல்லா புரிஞ்சுதுனாக்கா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.